மகா சக்தி மண்டல கோபுரம் குறித்தும் ஆதி விளக்கின் ஆட்சி காலம் குறித்தும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழங்கிய அருளுரை. அன்பினையே தனது அடிப்படை ஆற்றலாய் கொண்டு விளங்குகின்ற மானுட ஆன்மாக்கள் சத்தியம் எனும் ஞானத்தினை உணர வேண்டும். இறைவனின் இயக்கம் என்பது ஆன்மாக்களின் ரூபத்தினில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தகுதியுற்ற ஆன்மாக்கள் இறை தொடர்பினை உணர்ந்து ஏற்பர். தகுதி அற்ற ஆன்மாக்களினால் இறை தொடர்பினை ஏற்க இயலாது. கலியுக எல்லையில் இறைவன் தனது தொடர்பினை இழந்து நிற்கும் மானுட ஆன்மாக்களை காத்து ரட்சித்திடவே உயர் செயல்களை சூட்சமமாய் உருவாக்குகின்றார். அவ்விதம் உருவானதோர் உன்னத செயலே ஆதி விளக்கு மற்றும் மகா சக்தி மண்டல கோபுரம் என்பதாகும். காலத்தின் சூழல் என்பது மாற்றம் அடைகின்றது. மானுடர்கள் தங்களது ஆன்மாவின் ஆற்றல்களை உணராது புற வாழ்வினை சார்ந்து இயங்கத் துவங்குகின்றனர் எனும் காரணத்தினால் அகச்சத்தியங்களை உணர்த்துவதற்காக இறை சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஓர் செயல்திறனே சக்தி மண்டல கோபுரம் என்றே உணர வேண்டும். ஸ்ரீ ஹயக்ரீவர் எனும் மகரிஷிகள் தெய்வ நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். எனினும் ஓர் ரிஷியாக தன்னை நிலைநிறுத்தி செயல்புரிகின்றார். இதற்கான மூல காரணம் ஈசனின் மீது கொண்ட அன்பு மற்றும் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் மீது கொண்ட அன்பு என்றே உணர வேண்டும். அறியாமையின் காரணமாய் தனது சுய ஆன்ம ஆற்றலை விடுத்து புறத்தேடுதல்களை மனிதர்கள் நிகழ்த்துகின்றனர். மேய்ச்சலுக்குச் செல்கின்ற பசுக்கள் மீண்டும் தனது இருப்பிடத்தினை அடைவது முறைமையாகும். எனினும் சில தருணங்களில் வழி தவறி செல்லுகின்ற பசுக்களை தீயவர்கள் தங்களது உடைமையாகவே ஏற்றுவிடுகின்றனர். அவ்விதமே கலியுக எல்லையில் பசுக்களாய் திகழும் அனைத்து மானுட ஆன்மாக்களும் வழி தவறி பயணிக்கின்றன. மேலும் தனது பசுவின் தன்மை எனும் அன்பினை மறந்து தீயவர்களின் வளர்ப்பினால் தீய செயல்களை தனது தன்மையாக ஏற்கின்றன. மனிதர்கள் அனைவருமே தனது ஆன்மாவின் தன்மையினை உணர வேண்டும். பசுக்கள் யாவும் இறைவன் எனும் தலைவனுக்கு சொந்தமானவை. உங்களது ஆன்மா ஈசனின் சொத்தாகும். அதனை உணர்த்தி உங்களின் மீது திரைகளாய் நிலைத்துள்ள புறத்தோற்றங்களை நீக்கி அன்பின் ஸ்வரூபத்தினை வெளிப்படுத்த தெய்வங்கள் மேற்கொண்ட முயற்சியே ஆதி விளக்கு எனும் கருவி மற்றும் வாகனத்தின் செயல்பாடுகளாகும். ஆதி விளக்கின் ஆட்சி காலம் துவங்கியது எனில் அதன் பொருள் யாது என்றுணர்க. வழித்தடம் உருமாறி பயணித்த பசுக்களை உரியவர் மீட்பதற்கு உரித்தான முயற்சிகளை மேற்கொள்ள துவங்கியுள்ளார் என்றே பொருள்படும். பல ரூபங்களை இப்புவிக்கு அனுப்பி மானுட ஆன்மாக்களை மீட்க இறைவன் அழைப்பு விடுத்தார். எனினும் பசுக்களின் தலைவனே இப்புவியினில் ஓர் உன்னத செயலாற்றுவதன் மூலம் மானுட ஆன்மாக்கள் விரைந்து மீட்கப்படுவர். அதன் பொருட்டே பல ரூபங்களிலும் பற்பல செயல்களின் மூலமும் மானுட ஆன்மாக்களை ஈர்த்து
ஆதி விளக்கின் ஒளி சக்தியோடு பிணைத்து உன்னத செயல்களை ஆற்றிட அகத்திய மகான் முனைகின்றார். ஒளிப்பாலம் எனும் வழித்தடத்தினை தீர்க்கமாய் உருவாக்கி அருளி உள்ள ஆதி விளக்கின் மூலம் பசுக்களாகிய அனைத்து ஜீவன்களும் தனது உரிய வழித்தடத்தினில் பயணித்து இல்லத்தினை சென்றடையும். ஆதி சக்தியின் அருளினைக் கொண்டு உருவாக்கப்பட்ட மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது இறைவனின் இல்லத்திற்கு ஒப்பானது. பரமாத்மாவின் இருப்பிடத்திற்கு ஒப்பானது. மானுட ஆன்மாக்கள் கலியுக எல்லையில் வெகு தொலைவிற்கு இறைவனை விடுத்து இல்லத்தினை விடுத்து பயணித்துவிட்ட காரணத்தினால் இறைவனின் இல்லத்திற்கு ஒப்பான சக்தி மண்டல கோபுரம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் விரைந்து மானுடர்கள் இல்லம் திரும்புவர். அறியாத நிலையிலும் ஈர்க்கப்படுவர். ஆதி விளக்குகளிலிருந்து வெளிப்படும் காந்த கதிர்வீச்சு அலைகள் யாவும் தெய்வீக சக்தி வாய்ந்தவையாகும். மானுட ஆன்மாக்களை ஈர்த்தே செயல் புரியும். சூட்சம சக்தி மண்டல கோபுரங்களே ஆதி விளக்குகளின் ஆதாரமாகும். அரசனின் ஆட்சியினையும் கடந்து உயரிய ஆற்றல்களை பொழிகின்ற இறைவனின் ஆட்சி துவங்கிய காரணத்தினால் மானுட ஆன்மாக்கள் அன்பினால் ஈர்க்கப்பட்டு பதமுறுவர். இறைவனின் ஆட்சியே ஆதி விளக்குகளின் மூலம் வெளிப்படும். உணர்ந்து செயலாற்றிடல் வேண்டும். உணர்வுகளே உத்தமமாகும். அன்பு நிறை ஆசிகள்.